திமுக ஆட்சி மீதான மக்களின் கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்திற்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஆளுநரின் கோரிக்கையை அரசு நிராகரித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இன்று காலை சட்டப்பேரவை தொடங்கிய நேரத்தில் ஆளுநர் அவரது உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்திருந்தது பல்வேறு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இதற்கு எதிராகவும் ஆதரவாகவும் தங்களது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது அண்ணாமலை தமிழக அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, அண்ணாமலையினுடைய இந்த கருத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. இன்றைய தினம் தமிழ்நாட்டின் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரானது இன்று தொடங்க இருந்தது. அதாவது ஆளுநரின் உரையில் தொடங்கப்படக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதுபோல ஆளுநர் RN ரவி இன்று காலை சட்டசபையில் கலந்து கொண்டனர். அப்பொழுது ஒரு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது இன்றைய தினம். அதில் தமிழ்தாய் பாடப்பட்ட பின்பு தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என ஆளுநர் தரப்புல ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு ஆளுநர் சட்டமன்றத்தில் இருக்கும்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாடு அரசின் பாடப்பட்டிருந்தாலும் அதன் மூலம் தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என ஆளுநர் தரப்புல முன்வைச்ச கோரிக்கையை மறுக்கப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே பாடப்பட்டது. இதன் காரணமாக ஆளுநர் தனது உரையை புறக்கணித்து இன்றைய தினம் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறி புறப்பட்டார். இது பெரும் சர்ச்சையை இன்றைய தினம் எழுப்பியிருந்தது. ஏனால் கடந்த ஆண்டும் இதே போல் பிரச்சனை எழுந்து ஆளுநர் தன்னுடைய உரையை புறக்கணித்து விட்டு வெளியே சென்றிருந்தார். எனவே இந்த ஆண்டும் இருக்கிறதா சட்டமன்றத்துக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது என்றால் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநருக்கு எதிராக முழக்கமிட்டனர். எனவே ஆளுநர் உரையாக புறப்பட்ட பின்பு இதனுடைய விளக்கத்தை சபாநாயகர் அதுபோல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு தெரிவித்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து தற்போது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக அரசு தான் மீது இருக்கக்கூடிய தவறுகளை அதாவது திசை திருப்புவதற்கு என்றால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்புவதற்காக இன்றைய தினம் ஆளுநரை கையில் எடுத்திருப்பதாக ஒரு குற்றம் சாட்டி தனது எக்ஸ் வலைதளத்துல சில ஆதாரங்களோட கூடிய அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதில் நம்ம பார்க்க போனால் திமுக அரசு தங்களின் தவறான ஆட்சியினும் இது போல அதில் இருக்கக்கூடிய மக்கள் மீது இருக்கக்கூடிய மக்கள் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை திசை திருப்ப ஆளுநர் மீது இன்றைய தினம் பழி சுமத்தியிருக்கிறார்கள். இதுவே அவர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஆளுநரை உரை என்பது அதாவது சட்டமன்றத்தில் உழைக்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எனவும் அதுபோல அது இன்றைய தினம் திமுக அரசால் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மறுபடியும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் என்றும் கூறியிருக்கார். மேலும் இதனுடைய அந்த சட்ட திட்டங்கள் தொடர்பாக ஒரு அறிக்கையினை அவர் ஒரு வெளியிட்டிருக்கார். அதில் நவம்பர் மாதம் 23, 1970 அன்று மனோமன் மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதிய அசல் தமிழ்தாய் வாழ்வினை திருத்தப்பட்டு அது தமிழக அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கருணாநிதியால் ஒரு ஆணையானது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் அனைத்து செயல்பாடுகள், கல்வி நிறுவனங்கள் செயல்பாடுகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை இசைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இருப்பினும் 1991 ஆண்டு வரை தமிழ்நாட்டில் மாநில சட்டமன்றத்தில் ஆளுநருக்கு உரை முன்பு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்கின்ற ஒரு ஆதாரத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். மேலும் 1991 ஜூலையில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தலைமையில முதல் முறையாக ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் பாடப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கார். எனவே இந்திய அரசாங்கத்தால் இந்த தேசிய கீதம் தொடர்பான உத்தரவின்படி ஆளுநர், கவர்னர் அவர்களது மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல முறையாக அரசு நிகழ்ச்சிகளில் அவர் வருவதற்கு முன்னும் அவர் புறப்படுவதற்கு பின்னும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பதே செயல்பாடாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கார். மேலும் இந்த உத்தரவு 1971 ஆண்டு தேசிய மரியாதைக்கான அவமதிப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சட்டமாக இது இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மக்களின் கவன திசை திருப்பதற்காகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று அவர் ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தமிழக அரசை வகுத்துள்ள விதிகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு மற்றும் கேட்டுக்கொள்கிறார். இது பெரிய கேள்விக்குறியாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பல்வேறு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் பாஜக சார்பில் முதலமைச்சர் கவர்னருடைய உரை முடிவதற்கு முன்பும் தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதத்தையும் வாசிப்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.